ஹலோ ட்ரேடர்ஸ். நான் உங்கள் இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நானே ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அண்ட் தென் நவ் ஏற்கனவே 12th அன்னைக்கு அந்த இடத்த நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு சரியான ரேலி எடுத்திருந்தது ஆஃப்டர் ஒன். ஸோ இந்த ரேலி தான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் மண்டேக்கான, அதாவது 15th சார்ட் எப்படி இருக்கு, ஸோ நியூஸஸ் என்ன போயிட்டு இருக்கு, மண்டேக்கான நம்மளோட சார்ட் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா படு பாதாளத்திலேயே கிடந்துச்சு. நிஃப்டி மட்டும் கிடக்கல, மொத்த மார்க்கெட்டுமே கிடந்துச்சு. ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் அன்னைக்கு. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த 1000 பாண்டே நான் பிடிச்சிட்டேன்னு. 1000 பாண்டேலாம் யாரும் பிடிச்சிருக்க மாட்டாங்க. மேபி இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பிடிச்சிருப்பாங்க. மேபி ட்ரையல் பண்ணிருக்கலாம். அது அவங்களோட திறமையை பொறுத்தது. ஸோ எனிவே நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 23,317 இருக்கு. ஸோ இந்த 23,317 என்னன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹை. ஸோ நான் ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோல, என்னோட பழைய ட்ரேட் செட்டப் வீடியோல பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிடுப்பேன். அப்போ வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹை வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டா என்னைக்குமே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டேயோட ட்ரேட் எடுக்கும்போது நம்ம ப்ரீவியஸ் டேயோட ஹையை செக் பண்ணோம்னா அந்த இடத்துல அது ஒரு சப்போர்ட்டா ஒர்க் ஆகும். நாங்கள் ப்ரீவியஸோட வீடியோலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ சேமஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதே ப்ரீவியஸ் டேயோட ஹை. ஸோ சேமஸ் அந்த ப்ரீவியஸ் டேயோட ஹைல 12th அன்னைக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது பாருங்க. மேபி அது அது அந்த 12th லோவும் அதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இங்க கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இங்க கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இங்க கிடைக்குது, அதுக்கு அடுத்து செகண்ட் சப்போர்ட் இங்க கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு அப்புறமும் மார்க்கெட் மேல போகுது. அது அது எங்க போகுது தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஓப்பன் கேண்டிலோட ஹை. நான் ஏற்கனவே ஒரு இதுல என்னோட ட்ரேட் செட்டப் வீடியோல சொல்லியிருந்தேன். ஓப்பன் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கு அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே என்னோட ட்ரேட் செட்டப் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓப்பன் கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் கண்டிப்பா மேல போதான் செய்யும். மேபி மேல போகுங்கிறது நான் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, ஆனா மேல போறதுக்கான சான்சஸ் அதிகம். பிகாஸ் இன்கேஸ் அது வந்து பிரேக் அவுட், ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம், அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நிஃப்டியில் அன்னைக்கு தான் நடந்தது. கரெக்டாக மார்க்கெட் வந்துச்சு, ப்ரீவியஸ் டேயோட ஹையை டச் பண்ணுச்சு, டச் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. அகெயின் அது திருப்பி கீழே வந்துச்சு, திருப்பி ப்ரீவியஸ் டேயோட ஹையை டச் பண்ணுச்சு. ஸோ அகெயின் த ரேலி ஸ்டார்டட். அதே இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு டேயோட ஹை ஃபர்ஸ்ட் கேண்டில், அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் எடுத்தோன்னா மார்க்கெட் எப்பயும் போல ரேலி எடுத்து மேலே போயிடுச்சு. இதுதான் அன்னைக்கு நிஃப்டி நடந்தது. ஸோ என்னோட கால் மேபி இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆனா சொல்றேன், இன்கேஸ் அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகலன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்கேஸ் அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் அந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. இதுதான் இன்னைக்கு நிஃப்டியில நம்ம பார்த்துருக்காது. அன்னைக்கு ப்ரீவியஸ் டேயோட ஹையோட இது பார்த்தீங்கன்னா 23,631 இருக்கு. ப்ரீவியஸ் டேயோட லோ பார்த்தீங்கன்னா 23,317 இருக்கு. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,454 இருக்கு. இது நிஃப்டிக்கு. அண்ட் தென் அதே சேம் தான் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பெருசாக நீங்கள் ஒன்றும் வித்தியாசம்லாம் பார்க்க முடியாது. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே சேமாக தான் ரியாக்ட் ஆச்சு. மேபி இதோட சப்போர்ட் எடுத்த இடம் வேணா நமக்கு வேறையா இருக்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஆனால் பேங்க் நிஃப்டியில் எங்கேயுமே சப்போர்ட் எடுக்கிறது பண்ணல. பேங்க் நிஃப்டி அது வாட்டில் நேராக போயிடுச்சு. பட் சேமஸ் அந்த அன்னைக்கு டேயோட ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை. அது நீங்க அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி சார்ட் பார்க்குறவங்களுக்கே நல்லா தெரியும். மோஸ்ட்லி அதை பார்த்துருப்பாங்க நிறைய பேர். நிறைய ட்ரேட் எடுக்கிறவங்க அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு மட்டும் ட்ரேட் எடுக்கிறவங்க அந்த ப்ரீவியஸ் ஓப்பன் கேண்டிலோட இதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இது வந்து ஓப்பன் கேண்டில். ஸோ ஓப்பன் கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, அண்ட் தென் பிரேக் அவுட் கேண்டில் இங்க இருக்கு. ஸோ பிரேக் அவுட் கேண்டிலும் ஓப்பன் கேண்டில் டச் பண்ணும் போது அந்த திருப்பி அதே ஜோனுக்கு வரும்போது பிரேக் அவுட் ஆகுது, நமக்கு ஒரு நல்ல ரேலி கிடைக்குது மேல. ஓகேங்களா? மேபி இந்த ரேலி இல்லாமவே போயிருக்கலாம், சரிங்களா? இந்த ரேலி நடக்காமையும் போயிருக்கலாம். நமக்கு அந்த ரேலி நடந்ததப்போ இங்க கரெக்டா அந்த 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 ஜோன், நம்மளுக்கு கரெக்டான ஜோன் வரும்போது அங்க ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது அந்த பிரேக் அவுட்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி கிடைக்குது, நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது. தான் பேங்க் நிஃப்டி நடந்தது மேபி 12th அன்னைக்கு. மேபி நம்ம 15th அன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, அதாவது நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இதுக்கப்புறம் ஒரு ரேலி இருக்கலாம். மேபி இன்னைக்கு அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருந்ததுன்னா
மார்க்கெட் இனிமே யாரும் இது பண்ண முடியாத அளவுக்கு மேலே போயிருக்கும். நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட்ல இருந்த எல்லாருமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். பெரிய ஒரு இதாக இருந்திருக்கும், எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் டுடே அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகலை. மேபி வெயிட் பண்ணலாம், சூன் எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீனுக்கு வந்துருச்சு, அது வர சந்தோஷம் தான். சரிங்களா? மேபி சூன் எல்லாம் சரியாயிட்டு எல்லாரும் திருப்பி நல்லபடியாக ட்ரேட் பண்ணி எல்லாரும் நல்லா ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. அடுத்து அன்னைக்கு 12th அன்னைக்கு இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்காங்க, லான்சர் இருக்காங்க. ஒன்லி பையர்ஸ் போட்டு இருக்காங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சிஐ, ஏபி இன்ஃப்ரா, அசோசியேட் கோட் உங்களா இருக்காங்க. அது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எஃப்ஐஏ அண்ட் டிஏயோட இதை நம்ம பார்க்கணும். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th அன்னைக்குன்னு நம்ம யார் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12th அன்னைக்குன்னு கிட்டத்தட்ட அவங்களோட சேல் பார்த்தீங்கன்னா நிறைய இதை வித்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட அவங்களோட இதை சேல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 12,000, ஆனால் அவங்க சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 13,000. ஸோ அவங்க 12,000க்கு நிறைய 1000 கோடி கிட்ட அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அதே டிஏ, அதாவது டொமஸ்டிக் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கோடி கிட்ட அவங்களோட பர்ச்சேஸ் இருந்திருக்கு, பை வேல்யூ இருந்திருக்கு. ஸோ இந்த 5000 பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்ஐஐ எப்போல்லாம் விற்கிறானோ அந்த நேரத்தில் நமக்கு மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்கு. அதே நேரத்தில் அந்த டிஐ நமக்கு சப்போர்ட் கொடுத்தனால தான் அந்த மார்க்கெட்டோட பீக்கும் இருந்திருக்கு நமக்கு. இதுதான் எஃப்ஐடிஐயோடது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ டு ஹை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி. எப்போல்லாம் மார்க்கெட் மேலே போதோ அப்போல்லாம் அந்த ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, மாருதி சுசுகி இவங்கெல்லாம் எப்போ வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ். ஸோ இவங்கெல்லாம் டெஃபினெட்லி மேலே தான் போவாங்க. அது நமக்கு புதுசாக ஒன்றும் தெரிய விஷயம் கிடையாது. ஐபிஓஸ் புதுசாக என்னென்ன ஐபிஓஸ் ஓப்பனில் இருக்குது, இப்போ கரண்ட்லி ஓப்பனில் இருக்குன்னா சூசன் எலக்ட்ரிகல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்களோட ஐபிஓ ஓப்பன் இருக்கு. கிட்டத்தட்ட 11th அன்னைக்கு அந்த ஐபிஓ ஓப்பன் ஆச்சு. நாளையோட அந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. மேபி யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணி பாருங்க. மேபி இல்லை இந்த ஐபிஓ பற்றி வீடியோ இப்போ போட முடியாது மேபி, ஏன்னா நாளைக்கு ஆகிடும், ஆல்ரெடி ஐபிஓ க்ளோஸ் ஆகிடும். நான் வேணா ஹரிசான் ரிக்ளைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பற்றி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா இந்த ஹரிசான் ரிக்ளைம் இந்தியா பிரைவேட் லிமிடெடோட ஐபிஓ நீங்கள் பை பண்ணலாம், கோட் பண்ணலாம், பிட் பண்ணலாம். மேபி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆச்சுன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஹரிசான் ரிக்ளைம் லிமிடெட் இந்தியா லிமிடெட் ஐபிஓட வச்சு மட்டும் நான் வீடியோ போட்டுறேன். நான் க்ளோஸ் டேட் 16th தானே, நாளைக்கு அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா லக்கு தான். ஏன்னா இவங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும்லாம் கிடையாது. அது ஷஃபுல்ல யாருக்கு வேணால் கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் நாளைக்கு இங்கே 15th மார்க்கெட்டு. ஸோ இது பெருசாக எந்த ஒரு நியூஸும் இல்லை. மார்க்கெட் இந்த ரேலியோட அப்படியே நிற்கிது பெருசாக. அதுக்கப்புறம் எந்த ஒரு நியூஸுமே வரல. மேபி நமக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப் இல்லை ஒரு கேப் டவுன், இந்த இன்கேஸ் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருந்துச்சுன்னா நல்ல ஒரு கேப் அப் எதிர்பார்த்துருக்கலாம். இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுனால நம்ம ஒரு கேப் டவுன் இல்லைன்னா நியூட்ரல் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். மேபி இந்த நியூஸ் பாசிட்டிவ் இருக்கிறனால கூட நம்ம ஒரு கேப் அப் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். சுன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் கற்றுக்கிறேன். அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட். தேங்க்யூ.